ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயாசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா பாயில் ஆன அப்புறமா இந்த ஜவ்வரிசியை அந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த ஜவ்வரிசியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டா. அதுக்கப்புறமா சேமியா எடுத்துக்கோங்க. சேமியாவும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்கரையை ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் சர்க்கரை இல்லைன்னா அரை கிளாஸ் சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க. சர்க்கரையை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச அப்புறமா பால் ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்டா தட்டி வச்ச ஏலக்காவை அந்த கொதிக்கிற பாயாசத்துல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இறக்கிடலாம். பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.